கேரளா ஸ்டைல் எக் கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. ஆயில் ஊற்றி சில்லி பவுடர், டர்மரிக், சால்ட் போட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு எக் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். இன்னொரு பேன் வச்சு அதில் எண்ணெய், கடுகு, சோம்பு, கருவேப்பிலை, வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்க. இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா நல்லா இடித்து சதைச்சி வச்சுக்கோங்க. அதையும் அந்த வெங்காயத்தோடு ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். 2 தக்காளி ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். தக்காளி வதங்குற அந்த கேப்புக்குள்ளே நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேங்காய், சோம்பு, கருவேப்பிலை இது 3ம் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அதில் மஞ்சத்தூள், சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், கரம் மசாலா போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்க எக்ஸை உள்ளே போட்டுக்கோங்க. அதுவும் கொதிச்சதுக்கப்புறம் பேஸ்ட்டை உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர டைம் கருவேப்பிலை போட்டு நம்ம எக் கிரேவியை சர்வ் பண்ணிடலாம்.